நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. பொண்டாட்டிக்கு இப்பவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட, நல்லா இருக்கு. ஏம்மா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? பகல் டியூட்டி சேர்த்து பார்த்துட்டு வர வேண்டியதானே? சரிம்மா, ஆஃபீஸுக்கு லேட் ஆயிடுச்சு. சம்பளக்கு ஒரு சாமிகிட்ட இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. கல்யாணம் ஆகி இன்னும் 4 நாள் கூட ஆகல, எத்தனை தடவை மன்னிச்சிருங்கன்னு கேப்ப? சொல்றது உனக்கு வேணா சங்கடம் இல்லாம இருக்கலாம், இந்த வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்குமா? என்ன காரணம் சொன்னாலும் சரி, ராத்திரி 10 மணிக்கு மேல நீ ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டு போனது தப்பு. அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்ட. ஐயோ, தப்புதான் அத்தை. எமர்ஜென்சி ஆபரேஷன், உதவிக்கு வேற சிஸ்டர் இல்லைன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் பார்த்தேன். நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம் தான். அப்ப நான் தூங்குனதா தப்பா போச்சா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல அத்தை. நீ எந்த காரணமும் சொல்லி என்னை சமாதானப்படுத்த வேண்டாம். உன் வேலை எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிருக்கு, இந்த மாதிரி நேரத்துல உன்னை தொந்தரவு பண்றமேன்னு ஆஸ்பத்திரியில இருக்கவங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வேண்டாம்? நீ லட்சுமி வெளியூர் போயிருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? இந்த ஆபரேஷனை அப்படியே தள்ளி வச்சிருப்பாங்களா? வேற யாராவது ஒரு நர்ஸை உடனே கூப்பிட்டுருப்பாங்கல்ல. அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது நீ ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி நான் வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அந்த திறமை கூட உனக்கு இல்லையா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், லக்ஷ்மி தான் போயிட்டு வான்னு அனுப்பி வச்சாரு. ஆஸ்பத்திரில இருந்து போன் வரும்போது நீ லட்சுமி எதிர்க்கே போன் எடுத்து பேசியிருப்ப. நீ போன்ல விவாதம் பண்றத அவன் கேட்டிருப்பான். இந்த மாதிரி நேரத்துல ஒரு புருஷன் என்ன பண்ணுவான்? உன்னை போக வேண்டாம்னு சொன்னா உன் மனசு கஷ்டமாகும், அதான் ஒரு 8 போயிட்டு வான்னு அவன் அனுப்பி வச்சிருக்கான். புதுசா கல்யாணமான பொண்ணுங்களா எந்த நேரமும் புருஷன் பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீயும் லக்ஷ்மி சின்ன வயசுல இருந்து ஒருத்தரோட ஒருத்தர் பழகினதுனால உனக்கு அந்த உணர்வு இல்லை போல இருக்கு. நான் இந்த மாதிரி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அதனாலதான் உன் வீட்டு பிரச்சனைனாலும் ஆஸ்பத்திரி பிரச்சனைனாலும் அவனை தூக்கி போட்டு நீ பாட்டுக்கு ஓடி போயிடுற. இப்படி அவன் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம்னு இருந்தா எப்ப நீங்க குடும்பம் நடத்துறது? எப்ப நீங்க எனக்கு பேரம் பேத்தி பெத்து கொடுக்கறது? இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். சொன்னா மட்டும் போதாது சக்தி, சொல்ற மாதிரி நடந்துக்கோ. இனிமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லக்ஷ்மி காதுக்கு தயவு செஞ்சு கொண்டு போகாத. இதத்தான் நான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீதான் புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிற. வெண்டைக்காயெல்லாம் வாங்கினியா? கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கியிருக்க. கர்ணா, அம்மா, லக்ஷ்மி சம்பள கவரை சாமிகிட்ட வச்சிருக்கான், அதை எடுத்துட்டு வந்துட்டு சக்திக்கு ஒரு காஃபி போட்டு கொடு. சரிம்மா. அத்தை நானே போட்டுக்கிறேன் அத்தை. வேண்டாமா, நீ நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்க, நீ கொஞ்ச நேரம் உட்காரு. இந்தம்மா. லக்ஷ்மி வேலைக்கு போன நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் அவன் சம்பளம் வாங்கினான்னா சாமிகிட்ட தான் வச்சிருவான். நானா பார்த்து தான் அவனுக்கு செலவுக்கு கொடுப்பேன். நீ அப்படிதானம்மா? ஆமா அத்தை. வீட்டு நிர்வாகம் எல்லாம் பெரியவங்க கையில தான் இருக்கணும், அப்பதான் நல்லது. நீ உட்கார், நான் அதை வரேன். ராஜு, ராஜு. ஐயா சொல்லுங்க ஐயா. திலீபா வேலை செய்யற ஆபீஸ் உனக்கு தெரியுமா? சரிங்க ஐயா, ஒரே ஒரு தடவை அங்க போயிருக்கேன். போய் இந்த பைக் சாவி அவங்ககிட்ட கொடு. ஏதாவது கேட்டா நான் தான் கொடுத்தேன்னு சொல்லு. சரிங்க. என்னம்மா ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? வளையல் ஜிமிக்கி வேணும்னு கேட்டா அதான் ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வரைக்கும் போறோம். இல்லம்மா, நாம இப்ப அங்க போல. நீ போய் நம்ம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. நாம இனிமே இங்க இருக்க வேண்டாம்.
நம்ம பழைய வீட்டுக்கே போயிடலாம். என்னாச்சுமா உனக்கு? ஏன் இங்க இருக்க வேணான்னு சொல்ற? ஏய் என்னடி ஆச்சு? பிரியா கண்ணு, என்னாச்சுமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு யார் மேலமா கோவம்? எப்போ எங்க அப்பாக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சோ அப்பவே நான் இங்கிருந்து போயிடுறதுதான் நல்லது. உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் எப்பமா சொன்னேன்? சொல்லலப்பா, ஆனா செஞ்சு காமிச்சிட்டீங்களே. திலீபனுக்கு இப்போதைக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க, அவன் இன்னும் கஷ்டப்படட்டும், உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டு இங்க திரும்பி வரட்டும்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அவனுக்கு உதவி பண்ணலாம்னு சொன்னேன்ல. ஆனா நீங்க அவனுக்கு பைக்கை கொடுத்து அனுப்பியிருக்கீங்கன்னா என்ன பார்த்தோம்? அவனுக்கு கிடைக்க வேண்டிய வசதியை நான் தடுக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க அதானே? நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறமா? ஆபீஸுக்கு பைக்ல போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். அந்த சின்ன வசதி கூட இல்லாம என் புள்ள கஷ்டப்படுறாங்கிறதுக்காகத்தான் பைக்கை கொடுத்து அனுப்பிச்சேன். இங்க பாருமா, திலீபனையும் நிலாவையும் நீ கூட்டிட்டு வந்து சேர்த்துருவேன்னு எனக்கு தெரியும். அவங்க இங்க வந்து சேர்ந்ததுமே உங்ககிட்ட தான் ஒப்படைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா உன்னை சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டியம்மா. ஏண்டி இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் அவர் மேல கோவப்படுற? இத பாரு, இன்னொரு விஷயம், நிலாவும் திலீபனும் அவரோட பிள்ளைங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னை கேட்டுதான் செய்யணும்னு அவருக்கு அவசியம் இல்ல. நீயும் ஏமா அவங்களையும் நம்மளையும் பிரிச்சு பேசுற? பெரியமாவையும் தம்பி தங்கச்சியும் துரத்திட்டு அந்த இடத்த பிடிச்சுக்கணும் நான் என்னைக்குமே நினைச்சதில்லை. எல்லாருமே இந்த வீட்டுல ஒன்னா இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கலையே. அந்த வருத்தத்துல தான் நான் இப்படி எல்லாம் பேசுறேன். அப்பா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. இந்த குடும்பத்து மேல நீ வச்சிருக்கிற அக்கறையும் பாசமும் தான் உன்னை இப்படி பேச வச்சிருக்கு. உனக்கும் சக்திக்கு நடுவுல எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. அவ உங்க உறவே வேணான்னு நினைக்கிறா. ஆனா நீ வெறுத்து ஒதுக்குறவங்களை கூட சேர்த்துக்கணும்னு நினைக்கிற. அவளை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறத விட உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதாமா எனக்கு பெருமை. சரிங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஜாக்கிரதை. வரேன் அண்ணி. வரேன்பா. போயிட்டு வாமா. வரேன் அத்தை. டே மூர்த்தி, பிரியா வாய் நிறைய அத்தனை கூப்பிடாடா, மனசு குளிர்ந்து போச்சு. அது சரி, கல்யாண விஷயத்தை அவங்க ரெண்டு பேர்ட்ட பேசிட்டியா? பிரியா கிட்ட பேசிட்டேன். பிரியா என்னடா சொன்னா? இளங்கவ கட்டிக்க சம்மதம் சொல்லிட்டாளா? பிரியா கண்டிப்பா சம்மதம் சொல்லுவான்னு சொன்னல. நான் சொன்ன மாதிரியே சரின்னு சொல்லிட்டா. கவிதா கிட்ட தான் இன்னும் பேசல. ஏண்டா அதுக்குன்னு தனியா நல்ல நேரம் பாப்பியா? ஒரே வீட்டுல தானே இருக்கீங்க, சட்டுப்புட்டுன்னு பேசி முடிக்காம அதை ஏன்டா இழுத்துக்கிட்டே போற? உன் செல்வாக்க பயன்படுத்தி என் புள்ளைய வெளியே கொண்டு வருவேன்னு பார்த்தேன். கல்யாணத்தையும் பேசி முடிக்க மாட்டேங்கிற, எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போற. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குடா. ஏன்க்கா உன் சந்தேக புத்தி இப்படியே இருக்கு? ஒவ்வொரு தடவையும் உனக்கு விளக்கம் சொல்லி நான் அழுத்து போயிட்டேன். இத பார், இளங்கோ கண்டிப்பா வெளியில வருவான். அவனுக்கும் பிரியாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். உனக்காக இல்லைனாலும் எனக்காக இதை செய்யதான் போறேன். நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். திலீபா, வா தம்பி. என்ன இது? நீங்க ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? நீ முதல்ல இங்க குடு. கொடுங்க. நீ குடு. விடுங்கறல்ல. இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இப்படி பதட்டப்படுற? ஏன் வீட்டு வேலையை நான் செய்ய கூடாதா? சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா நடந்ததெல்லாம் நினைக்க தோணுதுப்பா. இந்த மாதிரி வேலை செஞ்சாலாவது மனசு மாறுமான்னு தோணுது. அண்ணே, மனசு மாறணும்னா நீங்க புக்க படிங்க, இல்லனா ஒரு டிவி வாங்கி கொடுத்தறேன், நீங்க ரூம்லயே உட்கார்ந்து அப்பா பாருங்க. சாமி, போதும். அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. இப்ப எல்லாம் உங்ககிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றதுக்கு பயமா இருக்குப்பா. இத பாரு தம்பி, இந்த வீட்ல இருக்கிற வசதியே எங்களுக்கு போதும். எங்களுக்காக எந்த பொருளையும் நீ புதுசா வாங்க வேண்டாம். அப்பா, டிஃபன் எடுத்துட்டு வரட்டாப்பா? இல்லம்மா, நான் சாப்பிட்டேன். திலீபா எங்க? திலீபன் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான்ப்பா. எனக்கும் டைம் ஆகுது, கூப்பிட்டா வரவே மாட்டான். இருங்கப்பா, கூப்பிடுறேன். திலீபா, டேய் திலீபா, சீக்கிரம் வாடா, அப்பா கூப்பிடுறாங்க. வரேன் இரு. உம்மா கத்திக்கிட்டு. பா, கூப்பிட்டீங்களா? திலீபா, உனக்காக ஒரு பைக் வாங்கியிருக்கேன்ப்பா. இனிமே பஸ்ல கிஸ்ல எல்லாம் போகாத, பைக்லயே போய்க்க.
இப்போ எதுக்குப்பா தேவையில்லாமல் செலவு மேலே செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம குடும்ப சுச்சுவேஷன் எனக்கு தெரியாதா? நான் ஏதோ பஸ்ஸில் போகிறது கஷ்டமாக இருக்கேன் டென்ஷனில் பேசினே தவிர நீங்கள் பைக் வாங்கி கொடுக்கணும்லாம் எதிர்பார்க்கலப்பா. நீ எதிர்பார்க்கலனாலும் பிள்ளைங்களோட தேவையை நிறைவேற்றுறது அப்பாவோட கடமை இல்லையாப்பா? அப்பா நீங்கள் வசதியானவராக இருந்தால் இது வேணும் அது வேணும் நானே கேட்டு வாங்கியிருப்பேன். ஆனால் உங்கள் சூழ்நிலை அப்படி கிடையாது. ஏற்கனவே வருமானத்துக்கு மேலே ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். இப்போ இந்த வண்டி வேற. வண்டி வாங்குறதுக்கு காசு எது உங்களுக்கு? டென்ஷன் ஆகாத திலீப்பா, இது என் ஃப்ரெண்டோட பைக் தான். 3000 தான் கொடுத்துருக்கேன். மீதி பணத்தை அப்பப்போ கொடுத்தா போதும். ஏதாவது ஒன்று சொல்லி எனக்கு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாதீங்கப்பா. வண்டி வாங்கணும்னு அவசியமே இல்லை. நீங்களா ஏன்பா பண பிரச்சனை மேலே மேலே இழுத்து விட்டுட்டு இருக்கீங்க? திலீப்பா, தம்பி எதுக்காக கோச்சிக்கிற? நீ கஷ்டப்படுறது தம்பியால பார்த்துட்டு இருக்க முடியலப்பா. அதனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு. சரி, தம்பி தான் பைக்குக்கு பணம் கொடுக்கணும் நீ ஏன் எதிர்பார்க்கற? உன் சம்பளத்துல இருந்து மாசம் மாசம் நீ கொடுத்துட்டு போ. இல்ல, நீ பிள்ளைங்களுக்கு ஏன் வருமானத்துல இருந்து வாங்கி கொடுத்தா தானே எனக்கு சந்தோஷம். பாத்தீங்களாமா, இவர் மட்டும்தான் கஷ்டப்படணும், நம்ம யாரும் கஷ்டப்படவே கூடாது. இவரை மாத்தவே முடியாதுமா. எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேம்மா. அம்மா வரேம்மா. அப்பா வரேன். சரிம்மா. திலீப்பா, பைக் பிடிச்சிருக்காப்பா? டேய் திலீப்பா, பைக் உனக்கா? அப்படியே போற வழியில என்னையும் டிராப் பண்ணிட்டு போடா. திலீப்பா, உனக்கு பைக் அவசியம் இல்லைன்னு சொன்னியே, பத்தியா உன் தங்கச்சி கூட்டிட்டு போறது யூஸ் ஆகுது. டேய் திலீப்பா, அப்படியே அத்தை வீட்டுக்கு போயிட்டு போலாமா? அங்க எதுக்கு? சொல்லாம கொல்லாம நம்ம வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சண்டை போட்டுட்டு வரலாம். ரொம்ப முக்கியம். உனக்கு வேணா நீ தனியா பஸ்ல போயிடுவா, என்னெல்லாம் கூப்பிடாத. சரி சரி, நான் வரேன். என்னப்பாச்சு? என்னன்னு தெரியலப்பா. இரு, நான் பாக்குறேன். இதுதான்ப்பா செகண்ட் ஹேண்ட் வண்டிலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றது. வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. இப்போ பாருங்க, ஓட்ட வண்டியை வாங்கி வந்து கொடுத்துட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், என்னடா தெரியாம நடந்ததுக்கு இப்படி கோவப்பட்டு இருக்க? இல்லம்மா, வேலைக்கு போற நேரத்தில் எனக்கு இந்த டென்ஷன்லாம் தேவையா சொல்லுங்க. நான் இப்போ இவர்கிட்ட வண்டி வேணும் அடம் முடிச்சேனா? பா, வண்டியில் ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குப்பா. உங்க ஃப்ரெண்டு உங்களை நல்லா ஏமாத்திருக்காரு. வண்டி எடுத்துட்டு போய் அவர்கிட்டே கொடுத்துட்டு பணத்தை திருப்பி வாங்க. திலீப்பா, ஜாலியா பைக்ல போலான்னு இருந்தேன். எதுக்கும் நீயும் ஒரு வாட்டி உதைச்சு பாருடா. இப்ப வர்ற கோவத்துக்கு உன்னதான் உதைக்க போறேன். பேசாம வா, கொடுங்க. இந்தப்பா, பாத்து போ. வரேன்ப்பா. சரிப்பா. வரேம்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வரேம்மா. நான் வரும்போது கரெக்டா தான் வந்தது. என்னாச்சுன்னு தெரியலையே. சரி விடுப்பா. திலீபன் சொன்ன மாதிரி வண்டி அவங்க கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துருப்பா. அது பெரிய விஷயமே இல்லை நீ. ஆனா பாவம் திலீபனை மறுபடியும் நடக்க விட்டேனே, அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடு, வருத்தப்படாத. இந்தம்மா, காஃபி எடுத்துக்கோமா. ஆண்டி, வேலை விஷயமா கேட்டேன். உன்னோட வேலை விஷயமா நேத்தே மேனேஜர் கிட்ட பேசிட்டேம்மா. உன் பயோடேட்டாவையும் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இன்னும் 2-3 நாள்ல இன்டர்வியூ இருக்கும். அது கூட சும்மா ஃபார்மாலிட்டிக்காக தான். மேனேஜர் ஓகே பண்ணிட்டாருன்னா கன்ஃபார்மா வேலை கிடைச்சிடும். தேங்க்ஸ் ஆண்டி. இந்த குத்தான் கோல ஏதோ வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருந்தே, அது என்னாச்சு? நேத்தே எங்க 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கப்பா. சோ இனிமே நிலாவும் உன்ன மாதிரி பேங்க்ல தான் குப்பை கொட்ட போறாங்கன்னு சொல்ற. எவ்வளவு பேரு பேங்க்ல வேலை கிடைக்காதன்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இவன் எவ்வளவு கிண்டலா பேசுறான் பாருமா. அப்படி இல்லம்மா, நிலா மீடியால ஒரு பெரிய பர்சனாலிட்டியா வர வேண்டியவங்க. அவங்கள போய் பேங்க் அக்கவுண்ட்ஸ் அடைக்க பாக்குறியே, அதான் சொன்னேன். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே ரவி, என் மீடியா கனவுலாம் எப்பவோ மூட்டை கட்டி வச்சுட்டேன். இப்போதைக்கு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு வேலை கிடைச்சா போதும். நீங்க எல்லாரும் வளர்த்த அப்பாவோட வீட்டுக்கே திரும்ப வந்துட்டீங்கன்னு ரவி சொன்னாமா. அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம். கண்டிப்பா இந்த வேலை உனக்கு கிடைச்சிரும், அதுக்கு நான் கேரண்டி. அப்புறம் என்ன நிலா, அம்மாவே ப்ராமிஸ் பண்ணிட்டாங்கல்ல, சந்தோஷமா வாங்க, கிளம்பலாம். டேய், நிலா இப்பதான்டா வந்திருக்கா, அதுக்குள்ள அவளை கிளம்ப சொல்ற? இல்லம்மா, நான் போற வழியில அவங்கள டிராப் பண்ணிட்டு போயிடுவேன். இல்லனா அவங்க அனாவசியமா ஆட்டோ பஸ்ன்னு புடிச்சு போக வேண்டியதா இருக்கும். நிலா வந்திருக்கிற நேரத்துல நீ எங்க போற? மா, நான் கருணாவை கூட்டிட்டு பார்க்குக்கு போனோமா, அதான் சொன்னேன்ல, மறந்துட்டியா நீ?
வைக்கிறேன். அதனால நீங்க பயப்படுற மாதிரி எந்த சிக்கலும் வராதுப்பா. எனக்கு என்னமோ இது சரியா படலம்மா. அப்பா, அத்தையோட பெர்மிஷன் இல்லாம நான் இதை கண்டிப்பா செய்ய மாட்டேன்.